கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டவாரப்பள்ளியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். கடந்த 14ஆம் தேதி காலையில் வீட்டில் இருந்து வெளியே சென்ற தனது 16 வயது மகள் வீடு திரும்பவில்லை என பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பிரகாஷ். இந்நிலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரி ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் அந்த சிறுமி. தேடப்பட்டு வந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டதால் அவரது வீட்டில் இருந்தே விசாரணையை துவங்கினர் போலீசார். அப்பகுதியில் வீடு ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றிய போலீசாருக்கு பிரகாஷ் துணியால் மூடப்பட்ட ஒரு பொருளை தனது மனைவியோடு சேர்ந்து 2 வீலரில் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பிரகாஷும் அவரது மனைவி காமாட்சியும் பதிலளிக்கவே விசாரணையை தீவிரப்படுத்தினர் போலீசார். அதில் மகளை பெற்றோரே அடித்து கொலை செய்து ஏரியில் வீசியது தெரிய வந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவியை ஆசை வார்த்தை கூறி பக்கத்து ஊரான முத்தாலியைச் சேர்ந்த சிவா என்ற 23 வயது நபர் அழைத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிவா கைது செய்யப்பட்டார். அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்த சிவாவை மாணவி சென்று சந்தித்தது பிரகாஷிற்கு தெரிய வந்துள்ளது. நன்றாக படிக்கும் தனது மகளுக்கு இந்த வயதில் காதல் தேவையில்லை என புத்திமதி கூறியுள்ளார் பிரகாஷ். தாய் மற்றும் பெரியம்மா மீனாட்சியும் புத்தி கூறியும் மாணவி கேட்கவில்லை என கூறப்படுகிறது. அறிவுரையை உதாசீனப்படுத்தியதால் கோபத்தில் மகளை பிரகாஷ் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மரக்கட்டிலில் தலை மோதியதில் மாணவி அதே இடத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கோபத்தில் செய்த செயலால் மகள் உயிரிழக்கவே சடலத்தை துணியில் கட்டி தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்துச் சென்று ஏரியில் வீசியது விசாரணையில் தெரிய வந்ததாக தெரிவித்தனர் போலீசார். மகளை கொலை செய்ததாக தந்தை பிரகாஷ், தாய் காமாட்சி, சிறுமியின் பெரியம்மா மீனாட்சி ஆகியோரை கைது செய்தனர் போலீசார். படிக்கும் வயதில் ஏற்பட்ட காதலால் மகளை இழந்ததோடு பெற்றோரே குற்றவாளியாகி இருப்பது உறவினர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஹொசூர் செய்தியாளர் ரமேஷ்.